ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ரூமோடைய ஒயரிங் பார்ப்போம். அதாவது ஒரு 100 ரூம் வச்சு ஒரு ஹோட்டலில் ரூம் கட்டுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா, அது கீழே வந்து ஒரு வாட்ச்மேன் ரூம் விடுவாங்க. அதாவது அந்த ரூமில் வந்து ஏதாவது வாட்டர் கேட்குறாங்க, இல்லை சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா, கீழே எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்குள்ள கீழே ஒரு 100 லைட் வச்சுக்குவாங்க. மேலே 100 ரூமுக்கும் 100 சுவிட்ச் வச்சுக்குவாங்க. கீழே 100 லைட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் சுவிட்சும் வச்சுக்குவாங்க. அதுதான் இப்போ ஒயரிங்கோட இது. வாங்க எப்படி ஒயரிங் பண்ணலாம் அது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ டெமோவுக்கு வந்து ஒரு 3 சுவிட்ச் எடுத்திருக்கேன். 3 பெல் சுவிட்ச் எடுத்திருக்கேன். எல்லா ரூமுக்கும் இப்போ இந்த 100 ரூம் இருக்கும் இல்லைங்களா, 100 ரூமுக்கும் 100 பெல் சுவிட்ச் வச்சிடணும். அங்கே 100 ரூமோடைய லைட் பாயிண்ட்டும் அந்த சுவிட்ச் பாயிண்ட் வந்து எங்கே வந்துடணும்னா கீழே வந்துடணும். அதாவது வாட்ச்மேன் ரூமு இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு வந்துடணும். சுவிட்சு மட்டும்தான் அந்த 100 ரூம்லேயும் வந்து அந்த பெட்டுக்கிட்ட அந்த சுவிட்சு வச்சிடணும். பெல் சுவிட்சு ஒன்று வச்சு விட்றணும். எப்படி இதோடைய மெத்தட் எப்படின்னா, அதாவது பெல் சுவிட்சு வந்து அழுத்தினா கீழே வந்து அந்த லைட்டு சிம்பிளும் எரியணும், அந்த பெல்லும் அடிக்கணும். அந்த அலாரம் அடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, அதாவது 100 லைட்டில் வந்து ஒரு ரூமுக்கும் 1, 2, 3ன்னு இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ 100வது ரூம்னா 100வது ரூம்லேருந்து ஒரு பெல் சுவிட்ச் அழுத்துறாங்கன்னா அந்த பெல் அடிக்கக்குள்ளே அப்போ யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த லைட்டை பார்த்தோம்னா 100வது லைட்டு எரியும், இல்லை 50வது லைட்டு, இல்லை 45வது லைட்டு, இப்படி லைட்டு எரியும். ஒரே ஒரு பெல்லு மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ எப்படி நார்மல் மாரி தான், அங்கே ரூமில் வந்து சுவிட்ச் வச்சுருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கீழே பேஸ் கொடுத்துக்கணும். இப்போ நான் வந்து டெமோக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறதுனால நான் வந்து இங்கேயே 3 சுவிட்சும் ஒன்றா வச்சு காட்டுறேன். இல்லைன்னா 100 ரூமுக்கு தனித்தனியாக அங்கங்கே அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு பேஸ் போகும் பார்த்தீங்களா, கரண்ட்டு போகும் பார்த்தீங்களா, கரண்ட் கொடுத்துக்கணும். நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ஒன்றா சும்மா அப்படியே லிங்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி விட்றேன். அதுக்கு என்ன எப்படி டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ 3 ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து என்னென்னா நான் வந்து 3 ஹோல்டர் எடுத்துருக்கேன். 100 ரூமாக இருந்தாலும் 100 ஹோல்டர் எடுத்துருக்கேன். 100 கீழே 100 லைட் வைக்கணும். மேலே 100 ரூம் இருக்குன்னா இங்கே கீழே 100 லைட் வைக்கணும். ஒரு பெல் இருந்தால் மட்டும் போதும். மேலே வந்து அந்த எப்பவுமே நார்மல் லைட் கனெக்ஷனில் கொடுக்குற மாரி மேலே ஒரு கனெக்ஷன் எடுத்து நேராக கொண்டு வந்து இங்கே லைட்டுக்கு கொடுத்துக்குறோம். இப்போ கீழே வந்து 100 லைட் வைக்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா, 100 ரூம் இருக்குது, 100 லைட் வைக்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ 100 சுவிட்சில் இருந்தோம், அதாவது ஒரு ரூமில் ஒரு சுவிட்சில் இருந்தோம் கொண்டு வந்து நேராக அந்த லைட்டுக்கு ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துருணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு இதுக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஒரு நியூட்ரல் ஒயர் தனியாக நிற்கிது. மேலே வந்து லைட்டோடைய ஒயர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பல்பும் எடுத்து நான் வந்து 3 ரூமுக்கு மட்டும் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் 100 லைட்டு 100 பல்புக்கு செஞ்சிங்கன்னா இதேமாரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் செஞ்சு காட்டுறது வந்து 3 லைட்டுக்கு மட்டும் தான், 3 ரூமுக்கு மட்டும் செஞ்சு காட்டுறேன். அது பக்கத்துலங்கிறதுனால ஒரு டெமோவுக்கு நான் கீழே வச்சு காட்டுறேன். இன்னும் மேலே வச்சு தான் ரூம் தனித்தனியாக வைக்கக்குள்ள அந்த இது வச்சுக்கலாம். இது ஒரு இன்டர்வியூலாம் இது வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி கேட்பாங்க, இதுவெல்லாம் கொடுத்து கேட்பாங்க. அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, இல்லை ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இந்தமாரிலாம் கேட்பாங்க. இந்த மெத்தடு பண்ண சொல்லலாம் கேட்பாங்க. இதை நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாக்கி வந்து இந்த 3 ஹோல்டர்லேயும் 3 ஒயர் இருக்குது. அது இல்லாத பெல் ஒயரில் 2 ஒயர் இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து நான் பேஸ் கொடுத்துக்கிறேன். கரண்ட் ஒயருக்கு போகிற மாரி அந்த இதில் கரண்ட் ஒயர் கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த லிங்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க் பண்ணிக்கிறதுல அந்த 3 லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு காப்பர் கம்பியில் லிங்க் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் பண்ணுறதுல வந்து நான் ஒயர் கொடுத்துக்கிறேன். அதாவது எந்த ஒயர்னால் கரண்ட் ஒயர் அதில் கொடுத்துக்கிறேன். 3க்கும் வந்து கீழே வந்து கரண்ட் சப்ளை ஆகணும். சுவிட்சு போட்டால் மட்டும், சுவிட்ச் அழுத்தினா மட்டும் லைட் எரியுற மாரி. அது கொடுத்துக்கிட்டேன். இன்னும் எர்த் ஒயர் இருக்குது. இப்போ இந்த 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்டரோடைய 3 ஒயரும், இந்த 3 ஒயரும் இந்த பெல்லில் இருக்க ஒரு முனை, அதாவது நியூட்ரலில் இருக்க முனையில் இதை ஜாயின் பண்ணிக்கும். அதில் ஒரு பிளாக் ஒயர் இருக்கும் அந்த பெல்லோட ஒரு ஒயரும் இந்த ஹோல்டரோடைய 3 ஒயரும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கும். இது ஒன்றையும் ஜாயின் பண்ணிட்டு நான் டேப் அடிச்சுக்கிறேன். சும்மா பக்கத்தில் நான் வைக்கிறதுனால சிம்பிளாக உங்களுக்கு மெத்தட் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன்.
அதில் வந்து இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணால் நியூட்ரல் ஒயர் கொடுத்துக்கணும். இதில் இருக்க நியூட்ரல் ஒயரை அதில் கொடுத்துக்குவோம். இப்போ இதோடைய மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நியூட்ரல் ஒயரை இப்போ நான் அதில் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நியூட்ரல் அதில் சீரீஸ் மாரி தான், வேறு ஒன்றும் மெத்தட் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சீரீஸ் மெத்தடு தான். அந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வாங்க பல்பும் போட்டுக்கலாம். பாருங்கள், மூணு ஹோல்டர் இருக்குது, 3 சுவிட்ச் இருக்குது, ஒரு பெல் சுவிட்ச் இருக்குது, ஒரு பெல் இருக்குது. 3 ஹோல்டரு, 3 சுவிட்சு, ஒரு பெல்லு. இப்போ இதில் 3லேயும் பல்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அதாவது எப்படின்னா, ஒரு சுவிட்சை அழுத்தினா, இப்போ ஒரு பெல் சுவிட்சை நம்ம அழுத்துறோம்னா அடுத்து வந்து அந்த ஒரு லைட்டு மட்டும்தான் எரியணும், ஒரு பெல் அடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரூமில் இழுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ மெத்தடுக்கு நான் பண்ணி காட்டுறேன். கரண்ட்டை சொல்லி விட்டுருவோம். இப்போ வந்து அடிக்கிறேன், ஆனால் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடிக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்ச் அழுத்தினோடனே அந்த இது அடிக்குது, பெல்லும் அடிக்குதுங்களா. அடுத்து 2வது அழுத்தக்குள்ளே 2வது லைட் எரிக்குது, அந்த பெல்லும் அடிக்குதுங்களா. 3வது அழுத்தக்குள்ளே இந்த லைட் எரியுது, 3 அடிக்குது. அதுபோல் எத்தனாவது ரூம்லேருந்து அழுத்தினாலும் சரி. இப்போ ஒரு 50வது ரூம்லேருந்து அழுத்துறாங்கன்னா 50வது லைட்டுங்க நம்பர் போட்டு வச்சுருப்போம். அதுபோல் 50வது லைட்டு எரியும், அந்த ஒரு பெல் அடிக்கும். அப்போ அந்த பெல் அடிக்குள்ளே நம்ம லைட்டை பார்த்தோம்னா அந்த 50வது நம்பரு, அப்போ 50வது ரூம்லேருந்து கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவுடன் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.